முதல்ல இவங்களை கெட் அவுட் பண்ணுங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் ஸ்டாலின், கெட் அவுட் மோடி தான் சரியாகும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன் வந்து ஒரு அரசியல் பொது மேடையில் வந்து நம்ம தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக வந்து பல குரல்களை வந்து பேசியிருந்தார். அதில் வந்து குறிப்பாக பேசியது வந்து தமிழக மக்களுக்கு நல்லதை நீங்கள் கெடுத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழக மக்கள் கோ பேக் மோடி அப்படின்னு சொன்னவங்க இதுக்கப்புறம் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இதற்கு வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து பதிலடி கொடுத்திருந்தார். உதயநிதி ஸ்டாலின் மிஸ்ஸஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது மாதிரி வந்து சில நாட்கள் வந்து அப்படியே போயிருந்துச்சு. அதற்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை பேசியதற்கு வந்து கூறியிருந்தார், நீங்கள் முடிஞ்சால் அண்ணா சாலை பக்கம் வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். நேற்றைய வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் ஹேஷ்டாக் கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து இணையதளங்களில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி மக்களோட கருத்தை வந்து மக்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்றாங்க, அவங்க பசங்களாம் அமெரிக்காவில் படிக்கிறாங்க. இப்போ மோடி கூட சொல்லியிருக்காரு, ஹிந்தி கற்றுங்க ஹிந்தி கற்றுங்க ஹிந்தி கற்றுங்கன்னு இருக்காரு. ஹிந்தி கற்றுனா போகுது. இவங்க சரியாக இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க உள்ளே வர போகிறாங்க. சும்மா ஏரியா வந்தால் வீட்டுக்கு வந்தால் தெரு கூட அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் கம்பெனி மாதிரி பேசினா 10 லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு மொழி படிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹிந்தி கம்பல்சரி படிக்கவே சொல்லவே இல்லை. தமிழை மட்டுமே வச்சு 4 ஊர் போய் என்ன பண்ணுவீங்க ஐயா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த மும்மொழி கொள்கையை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மும்மொழி கொள்கைகள், 4 மொழி கொள்கைகள், 5 மொழி கொள்கைகள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. தமிழில் பேசுகிறான், தெலுங்கில் பேசுகிறாங்க, சேட்டுங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க, முஸ்லீம்ஸ் உருதுல பேசுகிறாங்க, மலையாளத்தில் பேசுகிறோம். அவங்கவுங்க தமிழ் அவங்கவுங்களுக்கு கண்ணு மாதிரி. அது வந்து அப்படி கண் பார்க்கும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். நேரமும் மும்மொழி பேச போகிறேன், 4 மொழி பேச போகிறேன், 5 மொழி பேச போகிறேன்னா அது அர்த்தமே இல்லை. என்னென்னா தன்னை காட்டிக்கிறதுக்காக கூட இது மாதிரி சொல்லலாம். 3 மொழி பேசுங்க, 4 மொழி பேசுங்க, 5 மொழி பேசுங்கன்னு. இப்போ மோடி கூட சொல்லியிருக்காரு, ஹிந்தி கற்றுங்க ஹிந்தி கற்றுங்கன்னு இருக்காரு. ஹிந்தி கற்றுனா போகுது. தமிழ் வாழ்கன்றாங்க, அவங்க பசங்களாம் அமெரிக்காவில் படிக்கிறாங்க, கார்மெண்ட்டில் படிக்கிறாங்கன்னு. அதான உண்மை. என்ன சொல்கிறீங்க? இதுங்கெல்லாம் கெட் அவுட் ஆனது, பேசுறது, வாங்க போங்கன்றதுக்கெல்லாம் சரி கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தான். மக்களை ஹிந்தியும் கற்றுக்கணும், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. தமிழ் இந்த ஊரில் இருந்துட்டு தான் பேச முடியும். வெளியூருக்குலாம் போகிறீங்க, ஒரு வேலையாக போகிறீங்க, அங்கே போய்ட்டு ஹிந்தியில் பேசினா தானே தெரியும். ஹிந்தி கற்றுக்கணும் தான் சொல்கிறாங்களே தவிர அதை தாய்மொழியை மறந்துடுனா சொல்கிறாங்க. அது படிப்பு தானேங்க. டாக்டருக்கு படிக்கிறீங்க, இப்போ பொலிஸுக்கு படிக்கிறீங்க, வைக்கலுக்கு எல்லாத்துக்கும் படிக்கிறீங்க. அதை படிச்சுக்கிட்டா நம்மளோட வளர்ச்சி தானே அது. அமெரிக்கா, ரஷ்யா, ஃப்ரான்ஸு, அடுத்து வந்து சைனா பார்த்தீங்கன்னா நம்மளது 7வது வருதுங்க. அவர் உலகத் தலைவர் ஆகிட்டாருங்க. அவர் போனீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ வரவேற்பு கொடுக்குறா பாருங்க. முதல்ல இவங்களை கெட் அவுட் பண்ணுங்க. இவங்க சரியாக இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க உள்ளே வர போகிறாங்க. இப்போ தமிழ் வந்து நமக்கு தெரியுதும், இங்கிலீஷ் கற்றுக்க சொல்கிறீங்க, அதே மாதிரி ஹிந்தியும் இது தான் சொல்கிறாங்க. நம்ம நாலேஜ் வளர்க்க தானே. படிப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது தான். நம்ம மொழி வந்து தமிழ் தான். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கலாம், அதுதானே சொல்கிறாங்க இளைஞருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க தமிழை கற்றுங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலம் கற்றுங்க, ஹிந்திக்காரன் இருந்தால் ஹிந்தியை கற்றுங்க, மலையாளம் வந்தால் மலையாளத்தை கற்றுங்க, தெலுங்காரன் இருந்தால் தெலுங்கரை கற்றுங்க. மும்மொழி 4 மொழி 5 மொழியில் பிரிவினை பண்ணி ஒரு கலவரத்தை ஒன்று பண்ணிடாதீங்க. இது ஒரு அரசியல்வாதி பேசுகிற மாதிரி தெரியல, ஏதோ ரவுடிகள் பேசுகிற மாதிரி இருக்குது. நீ முடிஞ்சா நீ வா, இல்லை நான் வராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. கருத்துங்கிறது கருத்தை தெரிவிக்கலாம். முடிஞ்சால் அங்கே வந்து பேசு, இங்கே வந்து பேசுங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இப்போ வந்து ஸ்டாலினுக்கெல்லாம் வந்து உண்மையாக தெரியலைங்க. அவர்லாம் சின்ன வயசு. இப்போ எனக்கெல்லாம் வயசாகிடுச்சு. எனக்கு என்னென்ன உண்மை தெரியும். இப்போ வந்து மும்மொழி கொள்கையில் அவங்க எய்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. இப்போ நவோதயா பள்ளி வந்ததுன்னா இப்போ உங்கள் குழந்தை கூட ஃப்ரீயாக படிக்கலாம். பொம்பளை குழந்தைங்க 25 ரூபா ஃபீஸ் கட்டினா போதும் வருஷத்துக்கு அழகாக நவோதயாவில் படிக்கலாம். மெட்ரிகுலேஷன் வரைக்கும் அவங்க வந்து 50 ரூபா மாதத்துக்கு 50 ரூபாயோ இது கட்டி அவங்க படிச்சிடலாம். எந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்கணும். சும்மா ஏரியா வந்தால் வீட்டுக்கு வந்தால் தெரு கூட அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் கம்பெனி மாதிரி பேசினா ஒரு பொறுப்பில் இருக்கவங்க அப்படி ஒரு பேசுகிறதே அநாகரிகமான விஷயமா இருக்குது. ஆமாம், நிதி தர மாட்டாங்களே. தமிழ்நாடு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை நினச்சி நிதி தர மக்கள் ரொம்ப வஞ்சிக்கிறாங்களே. அதையும் பார்க்கணும். மக்கள் ரொம்ப வஞ்சிக்கிறாங்க நிதி தராமல். இப்போ வந்து எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறாங்க. ஆனால் ப்ரைவேட் நடத்துறதுல பூராத்தையும் ஹிந்தி இருக்குது, ஏதோ ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அது மாதிரி மும்மொழி கொள்கை தேவை தான். மும்மொழி கொள்கை தேவை இல்லைன்னு சொல்கிறது வந்து இவங்க வந்து அரசியலுக்காக சொல்கிறாங்க. தமிழை மட்டுமே வச்சு 4 ஊர் போய் என்ன பண்ணுவீங்க? கோடி அடுக்கி வைக்க ஆசைப்பட்டவன் அடுக்கி வச்சு தான் தவிர செய்ய மாட்டான். செய்கிற மனசுன்னு ஒன்று பொறுத்ததில் எம்ஜிஆர் மாதிரி, அம்மா மாதிரி, ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, விஜயகாந்த் சார் மாதிரி இருக்கணும். உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக இருந்தால் தான் எடுத்து கொடுக்க மனசு வரும். திரும்ப கெட் அவுட் மோடி தான் போவார், ஸ்டாலின் இங்கே தான் இருப்பார். நெக்ஸ்ட் டைம் அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. இவங்க வந்து
இஷ்டத்துக்கு கெட் அவுட் மோடி, கோ பேக் மோடி இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்கள ஏற்று தானே ஆகணும். அப்படி பண்ணால் தானே இவங்க ஓட்டு போட்டு இவங்க ஜெயிக்க முடியும், காசு சம்பாதிக்க முடியும். அதாவது ஒரு சமுதாயத்தினருக்கே அவங்க வந்து அடி பண்ணிக்கிற மாதிரி வேலை செஞ்சு எப்படியாச்சும் அவங்க ஓட்டை வாங்கணும், அதுக்கு மோடி எதிர்க்கணும். அவங்களோட பிம்பமே இது தானே. எவ்வளோ இவங்க மேலே எவ்வளோ குற்றம் இருக்குங்க, அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே நிறைய இது இருக்குங்க, அலகேஷன் இருக்குது. எல்லார் மேலேயும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஊழல் வழக்கு இருக்குது. அதனால வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கெட் அவுட் மோடின்னு அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் எதுக்கு சொல்லலாம் அந்த வார்த்தையை? சொல்கிற ஒன்றும் இல்லையே. கெட் அவுட் மோடின்னு இவர் சொன்னார்னா அண்ணாமலை அவரை சொல்லுவார் கெட் அவுட் ஸ்டாலின். 10 லாங்குவேஜ் சொல்லிக்கேன், ஏதாவது ஒரு மொழி படிங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க ஹிந்தி கம்பல்சரி படிக்கவே சொல்லவே இல்லை. அது தவறான ஒரு விஷயம். கோபேக் மோடின்னு நீங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இதுக்கு முன்னே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் மோடியை வரவேற்க வெள்ளை கூட பிடிச்சி விமான நிலையத்தில் போய் வரவேற்றாங்க. அது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போது உங்களுக்கு சாதகமாக வரும்போது நீங்கள் வெல்கம் மோடிங்கிறீங்க, உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது கோபேக் மோடிங்கிறீங்க. நீங்கள் அந்த கொள்கையை நீங்கள் எதிர்த்து நீங்கள் என்னனாலும் பண்ணலாம். அதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது கோபேக் மோடி அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து தவறான ஒரு இது. ஒரு அரசியலில் இருந்து அது தவறான ஒரு விஷயம். கெட் அவுட் மோடிங்கிறது அது வந்துங்க ஒரு முட்டாள்தனங்க. கெட் அவுட் மோடின்னு சொல்லக்கூடாது. கெட் அவுட் மோடினா அது வந்து அவர் வந்து ஒரு உலக தலைவர் ஆகிட்டாருங்க. படிப்பு நாலேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் போயிடும். நாங்களாம் வந்து அன்றாட கூலிக்காரங்க 500-600 சம்பளம் வளர்த்துட்டு இருக்கோம். இப்போ எங்கள் பிள்ளைகள் எல்லா மொழியும் கற்றுக்கிச்சுன்னா 4 இடத்துக்கு போய் 4 முன்னேற்றம் வரும். அதுக்காக தான் நான் போடுறாங்க மும்மொழி வரணும்னு. இதில் என்ன இருக்குது? இப்போ மக்களுக்கு தெரிஞ்சது 2 சிம்பிள் தான் இருக்குது. ஒன்று ரெட்டை இல்லை உதயசூரியன். அவங்களுக்கு வந்து அந்த சின்னம் வந்து பதிஞ்சு போச்சு. நீங்கள் இப்போது ஸ்டாலின் வந்து நின்னாலும் சரி, எடப்பாடி வந்து நின்னாலும் சரி, அவங்களுக்கு புது சின்னத்தை கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க முடிஞ்சால் ஜெயிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் புதுசாக ஆள் வருவாங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.